அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த சேர்பர்சன் ஆஃப் இஸ்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இஸ்ரோவோட சேர்பர்சன் ஓகேங்களா, இது வரைக்கும் சோம்நாத் அவர்கள் இருந்தாங்க. இப்போ 11th சேர்பர்சனா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த வி நாராயணன் அவர்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வி நாராயணன் தான் இஸ்ரோவோட சேர்பர்சனா வந்திருக்கார். 2 வருஷம் பதவியில இருப்பார். சரியா? அடுத்ததா பாத்தீங்கன்னா, வாட் இஸ் த வெப்சைட் கிரியேட்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் டு ட்ராக் டவுன் கிரிமினல்ஸ் ஹூ ஹேவ் கமிட்டட் கிரைம்ஸ் இன் இந்தியா அண்ட் ஆர் ஹைடிங் அப்ராட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவில் குற்றம் பண்ணிட்டு வெளிநாடுகளில் ஒளிந்திருக்கக்கூடிய குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்காக ஒரு செயலியை வந்து உருவாக்கியிருக்காங்க, ஒரு இணையதளத்தை உருவாக்கியிருக்காங்க. அதான் வெப்சைட் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டை லான்ச் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட்டை டெவலப் பண்ணது யார் அப்படின்னா, சிபிஐ தான் இந்த வெப்சைட்டை டெவலப் பண்ணியிருக்காங்க. சரியா? என்ன வெப்சைட் அப்படின்னு பார்த்தோம்னா, பாரத் போல் அப்படிங்கிறதா இந்த வெப்சைட்டோட பேர். எப்படி இன்டர்போல் அப்படின்னு சொல்லி இருக்கு, இன்டர்போலோட நம்ம கம்யூனிகேட் பண்ணி தான் இந்த மாதிரியான கிரிமினல்ஸை நம்ம அரெஸ்ட் பண்ண முடியும், இந்தியாவுக்கு கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால அதுக்கு பாரத் போல் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. சரியா? அடுத்தது, வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் இன்டர்போல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் இன்டர்போல், இன்டர்நேஷனல் போலீஸ், அதுதான் இன்டர்போல் அப்படின்னு சொல்றாங்க. எங்க இருக்குன்னா, லயன் அப்படிங்கிற சிட்டி பிரான்ஸ்ல இருக்கு. சரியா? லயன் இன் பிரான்ஸ். அடுத்தது, பகதூர் சிங் சாஹூ has been elected as the president of which sports body of India அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்லெட்டிக்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, இதோட பிரசிடென்ட்டாக வந்திருக்காரு. சரிங்களா? சாகு. அடுத்ததா லாஸ்டா பார்த்தீங்கன்னா, which one of the following is the longest lake in India? The longest lake in India, environmental degradation, climate change, pollution, இதனால என்ன ஆகுதுன்னா, இதோட அந்த ஏரியா அப்படிங்கிறது கம்மியாயிட்டே வருது. ஸோ இந்த லாங்கஸ்ட் லேக் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, எது அப்படின்னு பார்த்தோன்னா வேம்பநாட் லேக். எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, கேரளால இருக்கக்கூடிய லேக். ஓகேங்களா? ஸோ வேம்பநாட் லேக் இன் கேரளா இஸ் த லாங்கஸ்ட் லேக் இன் இந்தியா விச் இஸ் அஃபெக்டட் பை கிளைமேட் சேஞ்ச் அண்ட் பொல்யூஷன். சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.